ஆண்டவர் நல்லவர். இந்த நாளில் கூட உங்களை எல்லாரையும் சந்திக்கும்படி கர்த்தர் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு நம்பிக்கை விசுவாசம் உண்டு. என்ன தெரியுமா? ஜபம். ஜபம் பண்ணா கர்த்தர் செய்வார். இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குதா இல்லைங்களா? இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஜபத்து குறித்து அவங்களோடு கூட நான் பேசணும்னு விரும்புறேன். ஜபத்துக்கு இருக்கிறதான அந்த மகத்துவம். ஓகே, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுவரை என்ன பேசுறேன்? ஜபத்தை குறித்து நான் பேசணும்னு விரும்புறேன். ஜபம் என்று சொன்னால் நாம் கர்த்தரோடு பேசுவது, வேதம் வாசிப்பதுனால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது. டூ வே கன்வர்சேஷன் இருக்கணும். தமிழ் என்ன சொல்லுவாங்க கரெக்டா தெரியல. கன்வர்சேஷன் அப்படின்னா ரெண்டு புறமும் உரையாடல் ரெண்டு பக்கம் இருக்கணும். ஒருத்தன் மட்டும் பேசினே இருப்பானா, ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருப்பானா, எப்படி இருக்கும் அது? லாஸ்ட்ல அவன் வாய் திறக்க முடியாம அப்படின்னுவான். ஆனா ஓகே ரைட், நான் வேணான்னு சொல்ல. நம்ம பேசுவோம், ஆனா யார்கிட்ட பேச மாட்டோம்? கர்த்தர்கிட்ட பேச மாட்டோம். இன்னைக்கு என்னை கேட்கிற தேவச்சனமே, நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக ஆண்டவரோடு கூட பேசுவதில், ஆண்டவரோடு கூட நம்ம உறவு வைத்துக் கொள்வதில், ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிக்க தப்புவிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. செபிப்பது என்பது அவரோடு நாம வைத்திருக்கிற உறவை மேம்படுத்துவது என்று சொல்லி நான் சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒண்ணு இல்ல, சும்மா உதாரணத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிசாசுக்கான ஜெபம் பண்றேன். அது சொல்லுது, நீ தான் நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணுகிறிய, நான் யார் வீட்டுக்குள்ள போக முடியாம போயிடுச்சு, இதுக்கு பிரச்சனை யாரு? நீதான். நான் சொன்னேன், நீ போக வேண்டியதானே, நீங்க போகட்ட தானே, நான் வில்லிவாத்துல இருக்கிறேன். அது நம்ம இருக்கிற சுத்துற ஏரியால கிடக்குது. அது கரெக்டா சொல்லுது, நீ பண்றதுனாலதான். நீ பண்ணாம இரு, நான் பாத்துக்கிறேன். அப்போ நான் பண்ணாம இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா? இன்னைக்கு நாம ஜபம் பண்ணுவதனால நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை ஜெபிக்கலனா நீங்க தோத்து போயிடுவீங்க. தோக்கிறவன் ஜெபிக்க மாட்டான், ஜெயிக்கிறவன் ஜெபிப்பான். எத்தனை பேர் ஜெயிக்கணும்னு விரும்புறீங்க? நான் ஜெயிக்கணும்னு விரும்புறேங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்பது கண்டிப்பாகவே உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மனுஷர்கள் துயரப்படுத்தும் போது, மனுஷர் நம்மளை கேவலப்படுத்தும் போது, மனுஷர் நம்மளை பார்த்து கேவலமாய் பேசும் போது நமக்கு ஜபம் வரவே வராது. உண்மையா? கோவப்பட்ட ஜபம் வராது, மனசு கஷ்டப்பட்ட ஜபம் வராது, யாராவது நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணா உங்களுக்கு ஜபம் வராது. ஆனா நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுது. ஒரு வசனத்தை என்னோட ஒரு திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் நான் வாசிக்கும் போது நான் ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டே பண்ணினேன். ஏன் தெரியுமா? என்ன நிந்திக்கிறவர்ல நம்மளால முடியும். அது மாஸ்டர், அவர் இயேசு கிறிஸ்து, அவர் பண்ணாரு. ஆனா என்னால? அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் பரிபூரணமான மனுஷனுமாய் இருந்தார், அவர் தேவனுமாய் இருந்தார், ரெண்டுமாய் இருந்தார். மனுஷனை போல பாடுள்ளவராய் அவர் சுற்றி திரிந்தார். அவருக்கு பசி, கஷ்டம், வேதனை எல்லாமே அவருக்கு இருந்த வேதத்துல வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, மறுபடியும் வாசிங்க இந்த வசனம் 28. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். மொத்தவனை சபிச்சுட்டே இருப்பான், அவன் என்ன செய்யணும்? போன வாரத்தில் ஒரு பாஸ்டர் கிட்ட பேசும்போது சொன்னாரு, பாஸ்டர் எனக்கு கோபம் வந்துச்சு, நான் கத்த ஆரம்பிச்சேன். அப்போ எதுல இன்னொரு பாஸ்டர் இருந்தாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னாரு. நான் பயந்துட்டேன். நான் 2 பேரும் பாஸ்டர் தான், 2 பேரும் நண்பர்கள் தான். அவர் சொல்றாரு, நான் பயங்கர கோபம் வந்துச்சு அவர் பண்ண வேலைக்கு, அதான் நான் பயங்கரமா கத்துனேன். அப்ப அந்த பாஸ்டர் திடீர்னு சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணும் புரியல. அப்பதான் ஞாபகம் வந்து லூக்கா சுவிசேஷத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஐயோ எப்பா என்ன எப்பா ஆசீர்வதிக்க, ஆசீர்வதிச்சாலும் தப்புன்றீங்க. இந்த பாஸ்டர் பயந்தார். அதான் சொல்றேன், உன்னை நிந்திக்கிறவர்கள், உன்னை சபிக்கிறவர்களுக்கு நீ அவன் சொல்லணும், அவளை ஆசீர்வதிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்க்கா? அவளை போல மாற வேண்டுமாம்.
அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள் இருக்க வேண்டுமா? அவங்களுக்கு ஜெபிக்கணுமா? என்னன்னு ஜெபிக்கணும்? ஆண்டு வரும்போது பெரிய லாரி ஒண்ணு வருது இல்ல, அப்படியா? போகும்போது பைக்ல போகும்போது கீழே வந்து அவன் காலு, ஆண்டவர் யாரு? நீ அவனை மன்னித்தா போதும், அவனுக்கு ஜெபித்தா போதும். இன்னைக்கு நம்ம ஜபம் எப்பேற்பட்ட ஜபமா இருக்கும்னாக்கா, ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜபம். ஆண்டவர் பரலோக ஜபத்தை என்ன சொல்லி கொடுத்தார்? நீங்கள் எங்களை மன்னித்தது போல நாங்களும் நீங்க மன்னிக்கணும், நாங்க போய் கத்தியத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்றாரா? நீங்கள் எங்களை மன்னித்ததை போல நாங்களும் பிறரை மன்னிக்கணும். ஆண்டவர் ஒருத்தருடைய கடனை மன்னித்தா அவன் போய் அவனுடைய கடனை மன்னிக்கவில்லையாம். இந்த கர்த்தர் நம்மள நாம் பண்ணின பாவங்கள், சாபங்கள், எல்லா காரியங்களை கர்த்தர் மன்னித்தார். மன்னித்தபடினால இன்னைக்கு நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அப்படின்னா எங்கேயோ போய் விழுந்திருப்போம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவர்களை அவங்களுக்காக நீங்க செபிக்கணும். ஆனா இது கொஞ்சம் கஷ்டம்தான். மனித இயல்பு என்ன? அவன் சாபம் கொடுத்தா சொல்ல மாட்டீங்க. என்ன கொடுப்பீங்க நீங்க? சப்பாத்தி கொடுப்பீங்களா? சாபத்துக்கு 2 மடங்கு சாபம் நம்ம திருப்பி கொடுத்துட்டு வருவோம். மண்ணை எடுத்து தூக்கி போட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ஷன் பாருங்க. எப்படி பண்ணுவான்? போ நாசமா போ. இல்ல, வேதம் சொல்லுது, நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய வேதத்தினை அறிந்திருக்கிற. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொன்ன காரியம் இயேசு கிறிஸ்துவானவரே சொல்றாரு, நீர் எங்களை மன்னிக்கிற போது நான் மன்னிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவருடைய வேதம் அழகாய் நேர்த்தியாய் பேசுகிறது. எனக்கு கேட்கிற தேவஜனமே, உன்னை நிந்திக்கிறவர்கள், உன்னை சபிக்கிறவர்களுக்காய் நீ அவர்களுக்காய் ஆசீர்வதிக்கணும், அவர்களுக்காய் ஜெபிக்கணும். வேதத்துல வாசிக்கிறோம், உன் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் பரலோக ராஜ்யத்துல ரொம்ப சிம்பிளா சொல்லிக் கொடுத்தார். என்ன தெரியுமா சொல்லிக் கொடுத்தாரு? சாப்பாடு பற்றி சொல்லிக் கொடுக்கிறார், ஜெபத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கிறார், மன்னிப்பு பத்தி சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு கேட்கிற தேவஜனமே, ஆண்டவர் சிம்பிள் ஜெபத்தை போய் கற்றுக் கொடுத்தார். ஆனா அந்த சிம்பிள் ஜெபத்துல இருக்கிற அர்த்தங்களை நாம் மன்னிக்கிறோம், மறந்து போகிறோம். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு கேட்கிற தேவச்சனமே, உன்னுடைய ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் உன்னை சபிக்கிறவளை என்ன செய்யணும்னாக்கா மன்னிக்கிறவனா இருக்கணும். ஆனா கொஞ்சம் கஷ்டம். மனது இயல்பு, மனுடைய அளவு, மனுஷனுடைய காரியங்கள் ஒத்துக்காது. ஆனா கர்த்தர் சொல்றார், நீ அதை மன்னித்தால் உனக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க பகைமையை வச்சுக்கீங்களேன், பிபி ஏறும். நீங்க மன்னிச்சிருங்களேன், பிபி குறையும். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பிரதர் கை தூக்கி காமிக்கிறார். ஆமாங்க, கரெக்ட்ன்றாரு. ஆமா, உண்மைது, நானும் பார்த்திருக்கிறேன். சரி போ அப்படின்னு விட்டேன்னு வச்சுங்களேன், என் பிபி எல்லாம் கண்ட்ரோல்ல வந்துடும். அப்படியே அது எப்படி நீ செய்யலாம் அப்படின்னு நினைச்சாக்கா அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். அது பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், வேற என்ன தப்பு பண்ணா, இதுக்காக வேற ஏதாவது செஞ்சிருப்பானா, எல்லாத்தையும் யோசித்து 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 நம்ம பிபி ஏற ஆரம்பிச்சிடும். என்னை கேட்கிற தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, பகைமையை தீர்த்துக் கொள்வது என்னுடைய அல்ல, அது கர்த்தருடையது. நீ பகைமையை தீர்த்துக்காத, மன்னிக்கிற மனசு உனக்குள் இருப்பதாக. நீ உயர்வை காண வேண்டும் என்றால், நீ உயர்வை பார்க்க வேண்டும் என்றால் மன்னிக்கிறவனாய் நீ காணப்படணும். கர்த்தர் யுத்தம் செய்யிட்டு அவருக்கு ஓட்டு கொடுக்கணும். இப்ப நாம என்ன பண்றோம்னா, நம்ம தான் பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவரு ஒரு வியூவர் மாதிரி பாக்குறாரு, பார்த்துட்டே இருக்காரு. சரி நீ பண்றிய பண்ணுப்பா. எப்ப அவர் கையில கொடுக்குறியோ அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். ஒருவனும் அவருக்கு எதிர்த்து நிற்க கூடாததா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தருடைய நம்புகிற தேவ பிள்ளைய நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ ஜெபிக்கும் போது முதல்ல நீ செய்ய வேண்டியது, உன் எதிரிகளை என்ன செய்யணும்? சொல்ல மாட்டீங்க. விரோதிகள் இல்லாத ஆள் யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு மனசு கஷ்டம் வராதவங்க யாராவது இருக்காங்களா? யாரோ ஒருத்தர் மனசு கஷ்டம் கொடுத்துனே இருப்பாங்க. கொடுத்தாதான் வாழ்க்கை, கொடுக்கலன்னா வாழ்க்கையே கிடையாது. அதனால அவங்களுக்கு ஜெபிங்க, ஆண்டவரே நான் அவளை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை வேதனைப்படுத்தல, நம்மள ஆண்டவரே என்ன ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. அவளுக்கு முழங்கால் படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எப்படின்னா, நமக்கு நன்மை யார் செய்வாங்களோ, நமக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ
அவங்களுக்காக அதிகமா ஜெபம் பண்ணுவோம். உண்மையா பொய்யா? உங்க பசங்க ரொம்ப பிடிக்கும், யாருக்காக ரொம்ப ஜெபிப்போம்? என்ன எல்லாம் பேய் அடிச்ச மாதிரி இருக்கிறீங்க? அம்மா, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யார் ரொம்ப அதிகமா ஜெபம் பண்ணுங்க? ஆண்டவரே என் பிள்ளைங்களை ஆசீர்வதி, என் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா படிக்கணும், போகும்போது வரும்போது காத்துக்கணும், நல்ல ஞானத்தை கொடுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, டாக்டர் ஆயிடணும், இன்ஜினியர் ஆயிடணும், அப்படி ஆயிடணும், இப்படி அதிகமா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன்? எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பிடிச்சவங்களை இருக்கிட்ட பக்கத்துல வை, முதல்ல அவனுக்கு பிடிக்காதவங்களுக்காக ஜெபம் பண்ணு. இது செய்வோம் நம்ம? வர வர பாஸ்டருக்கு வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவீங்களா? இது வேதம் சொல்லுதுங்க, வேதம் அப்படிதான் பேசுகிறது. எனக்கு கேட்கிற தேவஜனமே, எந்த நிலையில ஜெபிக்கணும் அப்படின்னா, எல்லா நிலைகளிலும் ஜெபிக்கணும். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நீ விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால், நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நீ அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்றால், அல்லது நீ கர்த்தருடைய அந்த காரியங்களை காண வேண்டும் என்றால், நீ என்ன தெரியுமா செய்யணும்? எல்லா நிலையிலும் ஜெபிக்கணும். பவுல் சொல்லுகிறான், நேரம் வாய்த்தாலும் நேரம் வாய்க்காவிட்டாலும் ஜெபிப்பது எப்படின்னாக்கா, எல்லா நிலைகளிலும் ஜெபிக்கணும். உயர்வுல ஜெபிக்கணும். தாவீதை பார்த்து கத்துக்குங்க. தாவீது பயங்கரமான ஆளு. நம்ம கல்யாணத்துல ஒரு வசனத்தை சொல்லுவோம். தெலுங்குல ஒண்ணு ரொம்ப நல்லா, குணவத்தியான பாரிய தொருக்குட்டா கேட்கல. தமிழ் என்ன சொல்லுவீங்க? அது குணசாலினிய ஸ்திரீ கிடைப்பது அது ரொம்ப கஷ்டம். கிடைச்சவனுக்கு கேட்கல, நன்மை கிடைத்ததுன்னு அவர் சொன்னாரு. ஆனா சத்தியமா இன்னும் யார் அதுன்னு எனக்கு இதெல்லாம் தெரியல. கண்டுபிடிச்சா சொல்றேன், யாரு குணசாலி யாருன்னு தெரியல. இது யார் சொல்றாங்க? சாலமோன் சொல்றாரு. சாலமோன் அவர் சொல்லுவாரு, அவருக்கு 1000 பஞ்சாதி, அதனால அவர் வந்து எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, அவருக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரியலங்க. எங்க அம்மா பார்த்தேன், பாட்டியை பார்த்தேன், பொண்ணை பார்த்தேன், வைஃபை பார்த்தேன், நிறைய பேர் பார்த்தேன், ஆனா யாரும் குலசாலி தெரியல எனக்கு. நான் கண்டுபிடிக்கிறேன், கிடைக்கல. ஆனா என்ன பார்த்து சொன்னா எனக்கு தெரியல. நல்ல கவனிங்க, எது இப்படியோ, ஆனா ஜெபிப்பதில் அவன் கிங்கா இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு உங்களுடைய செவிகள் அது கவனமா இருப்பதாக எனக்கு சொல்லுகிறான். ஜெபத்துக்கு முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுத்தான். ஏன் கர்த்தரவனை ஆசீர்வதித்தார்? கர்த்தரவனை கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டுமா கேளுன்னு சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தந்தருளும் என்று கேட்கிறான். ஜெபத்துல கேட்டான். இப்ப நம்ம எதுல கேட்கிறோம்? கேட்க மாட்டோம், எதுலயும் கேட்க மாட்டோம். நாங்க எது கேட்கணும்? அப்படியே இருப்போம். இன்னைக்கு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை மாறாம இருப்ப காரணம் என்ன? நீ ஜெபிப்பதில்லை, கர்த்தர் அற்புதங்களை செய்வதில்லை. என்னை கேளும், அப்பொழுது உலகத்தை அல்லது இந்த பூமியின் கடையாந்தங்களை நான் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தங்களை கர்த்தர் செய்கிறான். நீ கேட்பதில்லை, அவர் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். என்னை கேட்கிற தேவஜனமே, அந்த நேரில் நல்ல கவனிங்க. நம்ம எப்படின்னா, எல்லாம் நல்லா இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டம், இல்ல கொஞ்சம் குறைவு, சாப்பிடல, பசி அப்படின்னா சொல்லுவோமா? பசியா இருந்தா சொல்லுவோமா? சொல்ல மாட்டான். ஒரு காரியத்தை நான் வாசிக்க அப்படி வாசிக்கலாம். யோனா, பழைய ஏற்பாட்டுல இங்கிலீஷ்ல ஜோனான்னு சொல்லுவாங்க. யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், உத்தரவு அருளினார். என்னது? பாதாளத்திலிருந்து வயிற்றிலிருந்து நான் கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டருளீர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த யோனா எங்கிருந்து கூப்பிடுகிறான்? மீன் வயிற்றிலிருந்து. வயிறுல அவனுக்கு நல்ல ஏசி போட்டு, நல்ல ஒரு டேபிள் சேர் போட்டு, நல்ல ஒரு குஷன் பெட் போட்டு வச்சிருப்பாங்களா? என்னது? மீன் ஒண்ணு கழுவுனாலும் மறுநாளைக்கு வீட்டுக்குள்ள போக முடியாது. நான் எப்பயாவது இந்த கார்ல
மீன் வாங்கிட்டு போவேன். நம்புறீங்களா மாட்டீங்களோ, அடுத்து 3 நாள் 4 நாளைக்கு எவெல்லாம் கார்ல ஏறுவானோ, இதான் கவுச்சு நாத்து அடிக்குது. அதுவா வீட்டுக்கு நான் மீன் ஒரு வேளை சாப்பிட்டதுக்கு 3 நாள் சொல்ல எல்லாருக்கிட்டும், நான் மீன் சாப்பிட்டேன். அவன் வயிற்றிலே இருக்கிறான். உங்களுக்கு புரியுதாலும் தெரியல. என்ன வாசனை, என்ன கம்ஃபர்டபிள் கிடையாது, அது கன்வீனியன்ஸ் கிடையாது, என்ன பண்ணணும் தெரியல, எதை செய்யணும் தெரியல, வாழ்வா ஜீவனா தெரியல, நாளைக்கு மரணமா ஜீவனமா தெரியல. அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். எந்த நிலையில பார்க்கிறான்? எதுவுமே அவனுக்கு செட்படாத போது, எதுவுமே சரிப்பட்டு வராத போது ஆழத்துல கூப்பிடுகிறான். அந்த மீன் வயிற்றில் இருந்து அந்த மீன் எங்க போகுதுன்னா பயங்கரமான பெரிய மீனா இருக்கணும். என்ன ஒரு மீன் விழுங்கன்னு வச்சுங்களேன், இவ்வளவு ஹைட்டு இவ்வளவு குண்டா இருக்கிற மனிதனை ஒரு மீன் விழுங்கணும், அது சாகாம விழுங்கணும். சின்ன விஷயம் நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. அப்போ அவ்வளவு பெரிய மீன் ஆழத்துல அல்லது அந்த ஓஷன்ல ஆழத்துல போயிட்டு இருக்கோம். அவன் சொல்லுகிறான், பாதாளத்திலிருந்து நம்மை கூப்பிடுகிறது. அப்படின்னா கடையாந்தரங்களிலே அல்லது உள்ளான அல்லது இந்த கடல்ல உள்ளான பகுதியிலிருந்து ஆண்டவரே நான் நம்மை கூப்பிட்டேன், கர்த்தர் என் செவி கொடுத்தீர். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், எந்த நிலையிலும் கர்த்தரை கூப்பிடணும். உனக்கு நல்ல பெட் இருந்தாலும் கூப்பிடணும், பெட்டே இல்லைனாலும், நல்ல வாகனம் இருந்தா கூப்பிடு, வாகனமே இல்லைனாலும் நடந்துட்டே கூப்பிடு. நன்றி சொல்லு, ஆண்டவருக்கு நன்றி நன்றியோடு சொல்லு. நல்ல பிரியாணி போட்டபோது கட்டாவே நீ இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லு. எதுவுமே இல்ல, பழைய சோறு வாங்கி சாப்பிடும் போது அதுக்காக நன்றி சொல்லு. ஆண்டவரே இது எனக்கு கொடுத்தீங்க, நமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லு. எதுக்கு எடுத்தாலும் நன்றி சொல்லணும். கர்த்தருக்கு நன்றி சொல்ல ரொம்ப பிடிக்கும். இவன் சொல்லுகிறான், பாதாளத்தில் கூப்பிடுகிறான். நாம ஏசி போட்டாதான் ஜபம் வரும். நல்ல மெத்துன்னு பெட்டு மேல உட்கார்ந்தாதான் ஜபம் வரும். எனக்கு 2 பிள்ளைங்க, ஜபம் பண்ணுகிட்டான்னு போதும் நேர போய் பெட் ஏறுவாங்க. எதுக்கு கேட்கல? நம்ம என்ன செய்யணும்? பெட் இறங்குவோம், அவங்க என்ன செய்வாங்க? பெட் ஏறுவாங்க. எதுக்கு? வலிக்குதுப்பா. பெட்டு மேல முட்டி போட்டா, முட்டி போறதுக்கு ஒரு பெட்டு, அதுக்கு ஒரு ஏசி, அதுக்கு மேல ஒரு ஃபேனு. கம்ஃபர்ட்ல இருந்தாலும் அப்ப ஜெபம் பண்ணு, கம்ஃபர்ட்ல இல்லைனாலும் ஜெபம் பண்ணு. எல்லா நிலைகளிலும் ஜெபமுனை தப்புவிக்கும். நல்ல கவனிங்க, யோனாவை கர்த்தர் ஏன் தப்புவித்தார் அப்படின்னாக்கா, அவன் ஆழங்களில் கர்த்தரை கூப்பிட்டான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உபத்திரத்தில, போராட்டங்களில அல்லது கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீரோடு நிக்கிற உன்னை நான் பார்த்து சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால எல்லா நிலைகளிலும் கர்த்தரை சாய்ந்திருக்கிறவன் எவனோ அவனுக்கு விடிவு கால கண்டிப்பு நிச்சயம் உண்டு. கரங்களை மேல உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனாவை போல ஜெபிக்கிறவனாய் காணப்படணும். உன் ஜெபத்துல மன்னிக்கணும். 2வது, எந்த நிலைமையில ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. டெத்துனா ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு அது? இடையில கூட ரொம்ப ஃபேமஸா இருந்தது. என்ன பாட்டு? வாயை மட்டும் அசைய தவிர சத்தம் மட்டும் வர மாட்டாது. இந்த ஃபர்ஸ்ட் இந்த சினிமா வரும்போது பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா தெரியுமா உங்களுக்கு? பிரதருக்கு எனக்கெல்லாம் தெரியும், கொஞ்சம் ஏஜ்டா இருக்க பால் பிரதருக்கெல்லாம் தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட் தெரிஞ்சுக்கதா? பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா வரும். அதுக்கு முன்னாடி ஊமை சினிமா வரும். சார்லி சாம்பியன் பார்த்துருக்கீங்களா? இதனால பாத்தீங்க. போன வாரம் என்ன வாக்கியம் வசனம் சொன்ன சொல்லு? சொன்னீங்க, நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்தல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாரம் அப்படிதான் வருவேன். ஓகே, நல்லா கவனிங்க. அது மாதிரி நம்பாளுங்க சார்லி சாம்பியன் மாதிரி. என்ன பாட்டது? பரலோகமே என் சொந்தமே. ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பாஸ்டர் இந்த பாட்டு பாடினாராம். உடனே அந்த அம்மா கோவம் வந்துச்சான். பாஸ்டர், என்ன பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்து இந்த பாட்டு பாடுற? இந்த பாட்டு எதுக்கு ஆயிடுச்சு? இப்போ டெத்துல மட்டும்தான் பாடணும் அத. ஆனா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? பரலோகமே என் சொந்தமே எப்போ நான் காண்பேன். அது எழுதினவர் டெத்துக்காக எழுதலைங்க. இருக்கீங்களா? அவர் அனுபவித்து எழுதுகிறார்.
அத ஆண்டவரோடு இருக்க உறவை பற்றி அவர் அறிந்திருக்கிறபடினால் அதை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவரை ஆராதிப்பது, ஜெபிப்பது எந்த நிலையில ஜெபிக்கணும்? உயர்வில் ஜெபிக்கணும், உன் தாழ்வில் ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. இன்னும் தாழ்வாய் போகும்போது இன்னும் அதிகமாய் ஜெபிக்க 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 ஆரம்பிக்கணும். வேதத்துல வாசிக்கிறோம், நீ அல்லது உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது நீ என்ன செய்யணுமா? தலைக்கு எண்ணெய் வச்சு தலைய வாரி நல்ல முகத்தை கழுவி வெளியே வரணுமா. நீ பசியா இருந்தா வெளியில வரும்போது நான் பசியா இருக்கேன்னு சொல்லவே கூடாது. நம்மளா இருந்தா உபவாசம் இருந்தா போதும், அப்படியே முகம் அப்படியே வச்சுப்போம். என்னம்மா? பாஸ்டிங்க, 40 நாள் பாஸ்டிங்கு அப்படின்னு சொல். ஐயோ பாவம், நைட்டுனா சாப்பிட்டேன் 2 சப்பாத்தி. சரி சரி, நம்ம சொல்லணும். நான் உங்களை பார்த்து, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா இருந்தாரு, நான் சின்னப்போ, அவரு பாஸ்டிங் இருப்பார். அவரு கூட 40 நாள் பாஸ்டிங் இருப்பார். மனுஷன் அவரை பார்த்து நான் உண்மையிலேயே ரொம்ப கற்றுக்கிட்டேன் நான் வாழ்க்கையில். அவர் என்ன பண்ணுவாருன்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரலாம் சாப்பிட மாட்டார். ஆனால் நைட்டு ஒரு 20-25 சப்பாத்தி சாப்பிடுவார். உண்மை, நான் சொல்ல போய் சொல்லலை. ஏன்னா எங்கள் அண்ணன் மாதிரிலாம் கூப்பிட்டு வர கேட்டு பாருங்க. அதை பாட்டுன்னு சாப்பிட்டே இருப்பாரு. 25 சப்பாத்தி சாப்பிட்டு எது எப்படி உங்களுக்கு பசிக்கும்? எங்க உங்களுடைய இது பாஸ்டிங்கு? இறந்துட்டார். அவர் கர்த்தருக்குள்ள மறிச்சு போயிட்டார். நல்ல கவனிங்க, நான் ஏன் சொல்றேன்னா, உயர்வுல செபிக்கிற பண்ணி தாழ்வுல செபிக்கணும். கர்த்தர் எதுதான் எதிர்பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க படிக்க வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். ரோமர் 12:12 நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு இது நிருபம். அது பழைய ஏற்பாடுல தேர்ற நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாடு. நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். என்ன நம்பிக்கையில என்னவா இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். உன் பிரச்சனைகளிலே, உன் போராட்டங்களிலே, உன்னுடைய காரியங்களிலே வேதத்துல சொல்லுகிறது, உன் நம்பிக்கை என்ன நம்பிக்கை? இந்த போராட்டம் மாறும், இந்த பிரச்சனை தீரும், என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கல. அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். போன வாரத்துல இந்த வசனத்தை பற்றி நான் தியானிச்சுட்டே இருந்தேன். என்ன ஆண்டவர் சொல்ல வராரு? என்ன இது? என் நம்பிக்கையில நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நடக்காதத நான் நம்புறேன். நானு ஒரு சீக்கிரத்துல ஒரு வீடு வாங்க போறேன் அப்படின்னு இப்ப நான் சந்தோஷப்பட்டா அடுத்த மாசம் வாடகை எப்படி கட்டுறது? உங்களுக்கு கேட்கதா இல்லைன்னு தெரியல. நான் வாடகை வீட்டுக்காரன், எனக்கு வீடு கிடையாது. நல்ல கவனிங்க, ஆனா வீடு வாங்கவே சந்தோஷப்படணும், அடுத்த மாசம் வாடகை கட்டணும் வருத்தப்படணும். அப்படித்தானே பிரதர்ஸ்? நான் சொல்றது புரியுதா? நம்பிக்கையில சந்தோஷம். உன்னுடைய எதிர்காலத்தை குறித்ததான வைத்திருக்கிற திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று அதை குறித்த ஒரு சந்தோஷம். உன் நம்பிக்கையை இழந்து போகாதபடிக்கு நீ செபிக்கிறவனா இருக்கணும். என வேதம் சொல்லுகிறது, என்னை கேளுங்க நான் உங்களுக்கு கொடுப்பேன். அவரை கொடுப்பேன்றவரு வாக்கு மாறாதவர். அவர் சொல்லி அவர் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல, அவர் சொன்னது செய்கிற கர்த்தர். அதுக்குதான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, உன் நம்பிக்கையில. இதை நான் தியானிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் என்ன பேசுற இந்த வசனத்துல யாருமே சொன்னதில்லை நம்மள உலகத்துல. எப்பேற்பட்ட மனுஷன் எப்பேற்பட்ட காரியங்களோட சொல்லல, நீ நம்பிக்கையில சந்தோஷமா. நம்பிக்கையாரோ சொல்லுவாங்க, ஆனா நம்பிக்கையில சந்தோஷம். எப்ப சந்தோஷம்? வீட்டுக்குள்ள வரும்போதுதான் சந்தோஷம், அந்த வீடை கட்டும் போதுதான் சந்தோஷம், அல்லது வாகனத்தையும் வாங்கினதான் சந்தோஷம். வாங்குவேன் நினைச்சு சந்தோஷப்படும் எங்கேயுமே யாருமே சொல்லல. யாராவது ஒரு புடவை உமன்ஸுக்கு சொன்னா கரெக்டா இருக்கும். ஏதாவது புடவை, நல்ல ஒரு பட்டு புடவை, ஒரு 20,000 ரூபாய் பட்டு புடவை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குல்ல, நான் வாங்குவேன், ஜாலியா இருக்கு அப்படி சொல்லுவீங்களா? யாராவது பிரதர்ஸ் பார்த்து பைக், நல்ல பைக் பார்த்து சூப்பரா இருக்கு இந்த பைக்கு, இந்த பைக் நான் வாங்குவேன், சூப்பரா ஜாலியா இருக்கு அப்படி சொல்லுவீங்களா? கைக்கு வந்து வண்டி மேல ஏறி உட்கார்ந்ததான் சூப்பரா இருக்குல்ல, ஜாலியா இருக்குல்ல, அந்த வண்டியில இருந்து இறங்கவே மாட்டோம். வண்டி ரவுண்டு சுத்திக்கினே இருப்போம். வேலை இருக்குதோ இல்லையோ, ஆனா வண்டியிலே சுத்துவோம். எதுக்கு? கேட்கல. நம்பிக்கையில சந்தோஷம் இருக்க மாதிரி வண்டி வந்த பிறகு சந்தோஷம். பாடி வண்டி வாங்கிட்டோம்டா.
சாரி பார்த்தோன்னே சந்தோஷப்பட மாட்டேன். சாரி வாங்கி கட்டிட்டே தான் கேட்கல. அது ஒன்றும் எப்போ ரொம்ப சந்தோஷம்னா, சாரி வாங்கி கட்டிட்டு போனல 10 பேர் கேட்கணும், நல்லா ஆகுது, அப்போ ஒரு சந்தோஷம், அப்போ சூப்பரா. இன்னொரு காமெடி என்னன்னா, ஒரு சாரி இடத்துக்கு நாங்க ஷாப்பிங் போனோம். இந்த அம்மா ஒரு சாரி எடுத்து மச்சி வச்சுட்டாங்க. இன்னும் ரொம்ப வந்தாங்க, இந்த சாரி உடனே இல்லை நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். எதுக்கு? அவள இருந்து கண்டுக்கல, வேற யாராவது எடுத்தா உடனே நல்லா இருக்குது இல்ல, அடுத்தவனும் சொல்ல நம்மதான் சந்தோஷம். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய நம்பிக்கை, நீ நினைக்கிற காரியங்களை என் ஆண்டவர் செய்து முடிப்பான நம்பிக்கை உனக்குள்ள இருக்கு அப்படின்னாக்கா, ஆண்டவர் நம்பிக்கை இருந்தா அதை மேல சந்தோஷப்படு. என் ஆண்டவர் வெறு சீக்கிரத்துல கரங்களை மேல வைத்து ராமன் சொல்லலாமா, வெகு சீக்கிரத்தை கத்த செய்வார், வெகு சீக்கிரத்தை கத்த மாற்றுவார். ஆண்டவர் வாழ்க்கையில கத்த ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்க வாஞ்சிக்கிறார். அதனால்தான் சொல்லுது, உன் நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா சொல்ல மாட்டேறீங்க, சந்தோஷமா இருங்கள். ஆமென், அல்லேலூயா. உபத்திரத்துல, ஜபத்துல, இந்த 3 காரியங்களையும் செய்யணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஜபத்துல என்னவா இருக்கணும், அசைக்கப்படவே கூடாது, அசைக்கப்படவே கூடாது. உன் நம்பிக்கை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்றால், வேதத்துல வாசிக்கிறோம், தட்டுங்கள், அப்புறம் இது தெரியாதவங்க யாருமே கிடையாது. புறஜாதி மக்களோடு தெரியும். கேளுங்கள், தட்டுங்கள், அது தட்டவனே கொடுப்பான இல்ல. அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவன் கதவை திறக்கலனா, நீ கூப்பிட்டு கதவை திறக்கலனா அவனுடைய வீட்டுக்கு போய் கதவை தட்டணும். ராத்திரியோட நண்பன் வந்தா அவன்கிட்ட உணவு இல்லைன்னா அவனுக்கு உணவை வாங்கி கொடுக்க பக்கத்து வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட்ல சொல்லுவான், ஏங்க அப்படின்னு கூப்பிடுவான். கதவை திறக்கல உடனே என்ன செய்வான், கதவை 2 தட்டு தட்டுவான். திறக்கலையா இன்னும் போட்டு 4 அடி அடிப்பான். அவன் பயந்துடைய வெளியே வந்த உடனே அப்பதான் சொல்லுவான், சப்பாத்தி இருக்குதா, தோசை இருக்குதா, தோசை மாவு இருக்கா, கொடுங்க, என் நண்பன் வந்திருக்கிறான், அவனுக்கு பசிக்குது அப்படின்னு அவனுக்கு கொடுப்பானா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகத்துல நீ கேட்டுட்டு இருக்கணும், நீ ஆண்டவருடைய பாதத்துல செபிக்கிறவனா இருக்கணும். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். ஒரு காலத்துல கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பாரு. நம்ம எப்படின்னா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டேன், உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ இனிமே எல்லாத்தையும். கர்த்தர் அப்படி சொல்லல. கேட்கணும், உறுதியா இருக்கணும், உன் ஜெபத்துல நீ உறுதியா இருக்கணும். ஆண்டவர் கண்டிப்பாக அற்புதம் செய்வாரு. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் எல்லாம் கூடும் என்ற வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நம்பிக்கை இருக்கணும். முதல்ல எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு? கையை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நம்பிக்கையில விசுவாசமா இருக்கணும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், செபிக்கணும். இன்னொன்னு சொல்றேன், காலம் இனி செல்லாது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் அமெரிக்கா பயங்கரமா யுத்தம் பண்ணது, அதுக்கு சப்போர்ட்டிவா ஈரானுக்கு சப்போர்ட்டிவா ரஷ்யா வந்துச்சு, சைனாவும் வந்தாச்சு. இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அமெரிக்கா வந்தாச்சு. இது பெரிய உலக போரா கூட இருக்கலாம், நடக்கலாம். உலக போர் வந்தா எனக்கு என்ன பாஸ்டர் அப்படின்னா, இந்தியா ஏதாவது பக்கம் போகணும். அப்ப எதிரி நாட்டுக்காரன் வந்து நம்ம மேல பாம்பு போடுவான். அப்ப நம்ம எங்க போவோம்? நல்ல கவனிங்க, ஒரு காரியங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற காரியங்கள் இது அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான். ஆனாலும் நான் உங்களோட இந்த காரியத்தை நான் பேசும்படிக்க வாஞ்சிக்கிறேன். என்னோட ஒரு திருப்பிகள் வாசிக்க கேட்கலாம், வாசிக்கலாம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம். இது என்னுடைய அதிகாரம் 7-9 வாசிங்க. ஆ ஆ ஆ நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன். ஆமா 18 தானே? வாசிங்க. தன் இருதயத்திலே எண்ணினால் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவர் அக்கினினால அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும். தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். செல்வ செருப்பாய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் உண்டான அவளுக்காய் அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் தூரத்தில் நின்று, ஐயோ பலமான பட்டணமே, ஒரே நாளிலே உனக்கு ஆக்கினை வந்தது. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் உங்களோடு பேசும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உன்னை அக்கினியால் சுட்டரிக்கப்படும் நாள் வரும். ஒரே நாளில உன்னை சுட்டரிப்பேன். நல்ல கவனிங்க. காலம் செல்லாது. என்னை கேட்கிற தேவஜனமே, சபையே, உங்களை பார்த்து சொல்றேன். நீங்க நினைக்கிறீங்க இன்னும் ஆண்டவர் வரத்துக்கு ரொம்ப வருஷம் ஆகும், இன்னும் கர்த்தருடைய வருகைக்கு ரொம்ப நாள் இருக்கு, நான் இன்னும் ரொம்ப நாள் வாழ போறேன், எனக்கு பலன் இருக்கு, எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, எனக்கு வயசு இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, நான் ஸ்டார் ஹெல்த்ல நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறேன். போடு, பணம் வச்சுக்கோ, இஎஸ்ஐ கார்டு கூட வச்சுக்கோ, என்ன வேணா வச்சுக்கோ. வேதம் சொல்லுது, ஒரு நாள் வரும், ஒன் டே வில் கம். ஜாக்கிரதை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம், இங்கிலீஷ்ல லக்ஸூரியஸ், உலகத்தில் இருக்கிற பணக்காரர்கள் அல்லது அதிகாரங்கள் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு நாளிலே அசைக்கப்படுவார்கள், ஒரு நாளிலே காணாமலே போவார்கள். என்னை கேட்கிற தேவஜனமே, இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். ஆனா கவனிங்க, உலகத்தின் காரியங்களை கொண்டு அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள் எவர்களோ அவர்கள் மாண்டு போவார்கள். அதனால தாவீது சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகள் குறித்தும் அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள், ஆனா நானும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் இந்த வசனத்துல வாசிக்க சொன்னா, அமெரிக்க தேசம் செல்வி செழிப்பா இருக்கு. இன்னைக்கு அமெரிக்க தேசத்துல பாத்தீங்கன்னாக்கா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்கிறாங்க, என்னுடைய நண்பர்கள். அவங்க சொல்றது என்னன்னா, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை கடந்து போயிட்டாங்க, ரொம்ப கடினமான நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இத்தனை நாட்கள் இந்தியாவுக்கு பெட்ரோலியம் கொடுத்து கொண்டிருந்த ரஷ்யா, இன்னைக்கு பெட்ரோலியம் யாருக்கிட்ட வாங்க தெரியுமா? நம்ம பக்கத்துல இருக்கிற பங்க்ல தான் வாங்குது. அது இந்தியால இருந்து தாங்க வாங்குது. ஒரு காலத்துல இந்தியா வாங்கிச்சு, இப்போ இந்தியா கிட்ட கிடையாது. நல்ல கவனிங்க, காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை. பெட்ரோல் விலை ஏறிட்டே இருக்கு. 6 கேஸ் ஃப்ரீயா கிடைச்சாலும் கேஸ் ரேட்டு ஏறிட்டு தான். சொல்ல மாட்டீங்க. நீ ஆன்னு சொன்னாலும் ஆஹான்னு சொன்னாலும் ரேட்டு ஏறதான். நேத்து சொல்றேன், யாரு? தேவிதான், நம்ம தேவிதான். போன்ல பேசிட்டே இருந்தேன். ஆனா கொருக்குப்பேட்டில இருந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வரணும் 20 ரூபாய், இப்ப 25 ரூபாய். ஏன்? தேவி வந்த கதை 25 ரூபாய். போய் சொல்லல, கிட்ட சொன்னதான் சொன்னேன். 5 ரூபாய் ஏத்திட்டாங்கண்ணே. 5 ரூபாயில இன்னொரு 10 ரூபாய் கூட ஏத்துவாங்க.
தெரியுமா உங்களுக்கு? ஏன் கேட்கல? நிறைய அதான் சொன்னேன், சார்லி சாம்பியன் பார்த்த மாதிரியே இருக்குது எனக்கு. நம்ம சர்ச்சில் நிறைய பேர் அது மாதிரி என்ன பூஸ்டப் பண்றீங்க. நல்ல கவனிங்க, பெட்ரோல் ரேட் ஏறுதான் செய்யும், உன்னால தடுக்கவே முடியாது, உன்னால முடியவே முடியாது. இப்ப ஒரு பாலிசி வந்திருக்கு தெரியுமா? அரிசி நிறைய பேர் இப்ப நம்ம கொடுக்குறாங்கல்ல, அரிசி மானிய விலையில் நம்ம வாங்குறோம். இனிமே கவர்மெண்ட் நம்முடைய பேங்க்ல பணம் போடுமா, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் நீ அரிசி வாங்கணுமா ரேஷன் கடையில. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? புரியல. அரிசி எத்தனை பேர் ஃப்ரீயா வாங்குறீங்க? வாங்குறோமா இல்லையா? இனிமே ஃப்ரீ கிடையாது, அதுக்கு பணம் போட்டுருவாங்க. அந்த பணத்தை போய் கொடுத்து நம்ம வாங்கிக்கணும். அந்த பணம் யார் கொடுப்பா? கவர்மெண்டா கொடுப்பான். கடைசி காலத்துல தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிற, ஜாக்கிரதை. அது விஜய் வந்தாலும் சரி, அடுத்தது ஏகே வந்தாலும் சரி, அதுக்கப்புறமா யார் எஸ்டிஆர் வந்தாலும் சரி, எம்பிசி எஸ்சி எஸ்டி யாரு வந்தாலும் சரி, இது நடந்துதான் சொல்ல மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையே நல்ல ஞாபகத்துல வேசித்தனம். இன்னைக்கு நான் நிறைய கேள்விப்படுகிறேன், இன்னைக்கு நிறைய டிவில பாக்குறேன். என்ன பாக்குறேன்னு பாத்தீங்கன்னாக்கா, சிறு பிள்ளைகளை கற்பழித்துக் கொண்டிருக்கிறாங்க. கூட்ட பாலையில் காரியங்கள். நல்ல கவனிங்க, இந்த கடைசி காலத்துல வேதத்துல வாசிக்கிறோம், சதமா கொமோராவை கர்த்தர் ஏன் அழித்து போட்டார் அப்படின்னா, அந்த இடத்துல கூட்டு பாலியல் காரியங்களை அவர்கள் செய்து முடித்தார்கள். இன்னைக்கு இந்திய தேசத்துல நடக்குதுன்றீங்களா நடக்கலன்றீங்களா? நடந்துட்டு இருக்கு. கர்த்தர் படைத்தது ஆண் பெண் என்று கர்த்தர் படைத்தார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா, பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுது, ஆம்பளை பிள்ளைங்க. கர்த்தர் அப்படி இல்ல. கர்த்தர் அப்படி ஆண்டவர் படைக்கல. கர்த்தருடைய படைப்பு ஆண் என்றும் பெண் என்றும் கர்த்தர் படைத்தார். ஆதாம் ஏவாள் என்று கர்த்தர் படைத்தார். ஆனா நல்ல கவனிங்க, சதமா கொமோராவை கர்த்தர் நிர்மூலமாக்குறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல அவர்கள் சேம் செக்ஷுவல் காரியங்களை, இப்ப நடக்கிற காரியத்தை அவர்கள் அப்பவே அரங்கேறினால் வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் அதை சுட்டரித்து போட்டார். கந்த வர்க்கத்தினால கர்த்தர் நிர்மூலமாக்கினார். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் திமுக அறக்கூவல். எதுக்கு தெரியுமா? தண்ணி இல்ல, காவிரி திறக்கல, குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் விடல. அங்க போனா மேகதாது பிரச்சனை, எங்களுக்கு தண்ணி இல்ல, நாங்க தண்ணி தர மாட்டோம். யாரு? கர்நாடகா. இங்க பாத்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னு இவங்க வேதனை. இப்ப தண்ணினால நல்ல கவனிங்க, பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய தண்ணீரை இந்தியா தடை செய்து விட்டது. நல்ல கவனி, சிந்து நதிய அந்த இடத்துல போக விடாதபடிக்கு ஒரு பெரிய அணையை கட்டி அணையை க்ளோஸ் பண்ணி வைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த பாகிஸ்தான் சொல்லுது தெரியுமா, நீங்க தண்ணீரை திறந்து விடலனா நாங்க யுத்தம் செய்வோம். கடைசி காலத்துல கர்த்தர் சொல்றாரு, அக்கினினால சுட்டரிப்பேன், அக்கினினால சுட்டரிப்பேன். தண்ணீருக்கு அலைந்து திரிவைகள் இப்ப வந்திருக்குதா இல்லையா? ஹலோ, பஞ்சம் வரும். 1 கிலோ தக்காளி 40 ரூபாய். நான் சின்னப்போ எங்க அம்மா கடைக்கு அனுப்பிச்சான்னு வச்சுங்களேன், சும்மா ஏதாவது வாங்கினாக்கா கருவேப்பிலை வாங்கிட்டு வா அப்படின்வாங்க. அது என்னதுக்கு யூஸ் பண்ணா நம்மளுக்கு அது தெரியாது அதெல்லாம். ஆனா நான் அப்படியே விளையாட்ட ஜாலியா போய் கடையில போய் அண்ணே தக்காளி கொடுங்க, வாங்க ஏதோ ஒன்று கொடு வாங்கிட்டு கருவேப்பிலை கொடுங்க அப்படின்னாக்கா, சரி இரு டர்க்கன் எடுத்து கையில கொடுப்பான். இப்ப கருவேப்பிலை கேட்டு நான் 1 ரூபாய் கொடுன்றான். சும்மா கிடையாது. இப்போ அப்படிதானே, எங்க ஊர்ல தானா, எல்லா இடத்துல தான் 1 ரூபாய் கொடு, 5 ரூபா கொடு, 10 ரூபா கொடு. ஏன்? காலம் மாறிட்டு இருக்கு பிரதர் சிஸ்டர். இன்னும் ஆண்டவர் அறியாமல் தான் நீ தூரமா இருக்கிறியோ? இன்னும் ஆண்டவர் வர மாட்டாரு, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஒருவேளை நீ தைரியமா அமர்ந்திருக்கிறியோ? தேவ சத்தம் உனக்கு நேராக வருகிறது.
பஞ்சங்கள் வரும். நல்ல கவனிங்க. கூலி அல்லது எல்லாரும் அநேக பேர் சேர்ந்து ஒரு காரியங்களை செய்வாங்க. வேதத்துல வாசிக்கிறோம். அது மாதிரி பழைய காரியங்கள் மறுபடியும் வரும். சபிக்கப்பட்ட 2 சந்ததி, லோத்துடைய பிள்ளைகள் அழுது, நல்ல கவனிங்க, தன்னுடைய மகள் 2 மகள்கள் தன்னுடைய தகப்பனோடு கூட அவர்கள் இசைந்தபடினால 2 ஜாதிகளை பெற்றார்கள். அமோனியர், மோவாபியர், 2 ஜாதிகள், சபிக்கப்பட்ட ஜாதிகள் அந்த இடத்துல கிளம்பி வந்தாங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இடையில நான் ஒண்ணு பார்த்து கேள்விப்பட்டேன். ஒரு மக 9th படிக்கிற பிள்ளை, எப்படியும் எனக்கு தெரியாது, ஆனா ஸ்கூல்ல டாய்லெட்டுக்கு போய் வெளியே வரும்போது ஒரு சிறு குழந்தைய, ஆம்பளை குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தா. டீச்சர்ஸ்க்கு பக்கீர்னு ஒரு பயம். பயந்து போய் அவங்க கேட்டாங்க, ஏது உனக்கு குழந்தை போது, நான் தான் பிரெக்னெண்டா இருந்தேன், நான் தான் பெத்தெடுத்தேன். உடனே டீச்சர்ஸ்க்கெல்லாம் பயம், நடுநடுங்கி போனார்கள். நான் திடீர்னு இந்த ஸ்கூலுக்கு ப்ராப்ளம் வந்துரும்னு உடனே போலீஸுக்கு போன் பண்ணி சொன்னபடினால போலீஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த சிறு மக சொல்றா, இதுக்கு யாரு காரணம் கேட்ட உடனே, யாரு இல்ல, எங்க அப்பா தான். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. கர்த்தர் சபைக்கு உணர்த்துகிறது என்ன தெரியுமா? காலம் இனி செல்லாது. மோவாபியர், ஆமோன் புத்திரர் எப்படி வந்தார்களோ இனிக்கும் அந்த காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை, கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரம். அப்போ அந்த போலீஸ் பார்த்து கேட்டாங்களா, அவங்க அப்பா குடிப்பாரா, குடிச்சிட்டு ஒருவேளை அவரு மறந்து போய் தெரியாம ஒருவேளை உங்களோட தப்பா நடந்துட்டாரோ அப்படின்னா, இல்ல, எங்க அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சுதான் என் கூட தப்பு செஞ்சாரு, நான் பிள்ளைய பெற்றெடுத்தேன். வசனம் சொல்லுது, ஒரே நாளிலே கர்த்தர் சுட்டரித்து போடுவான், அவர்கள் வேசித்தனத்தில் விழுந்து போய் விடுவார்கள். நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. கர்த்தர் இந்த நேரில் ஒவ்வொருத்தரை கர்த்தர் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகம் சரியா போகல. இந்த உலகத்துல பயங்கரமான அல்லது வித்தியாசமான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கலாம், நான் பணத்தை சேர்த்து வச்சா என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அல்லது நான் சொத்தை சேர்த்து வச்சா என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இல்ல, அது கிடையவே கிடையாது. நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அதுல ஒரு 80 வயசான ஒரு மூதாட்டி, எமிலி என்னப்பட்டதான ஒரு மிஷனரி, அவங்க ஐரோப்பால இருந்து ஆப்பிரிக்கா தேசத்துக்கு மிஷனரியா கடந்து போனாங்க. நல்ல கவனிங்க, தன் தகப்பன் தாயும் நல்ல பணம் இருக்கிறவங்க, பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இருக்கிறவர்கள். நடந்தது என்ன தெரியுமா? தன் மகள் தூரத்துல படிக்கிறபடினால் அவளுக்கு நேரத்துக்கு வர முடியல, இஷ்டத்துக்கு வரா, இஷ்டத்துக்கு போகிறா. 2 கணவன் மனைவி 2 பேரும் முழங்கால போட்டு செபிப்பாங்களாம். இப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு வரும்போது அப்பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இளம் வயதில் இருக்க இந்த எமிலிக்கு ரொம்ப மனசு கஷ்டம். என்னடா இது, எப்போ பாரு என் பேர் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறாங்க. வேதனைப்பட்டாள், வருத்தப்பட்டாள். நைட்டு வந்தா நைட்டு ஜெபம் பண்ணிருப்பாங்க அப்பா அம்மா, கேள்வி கேட்கறது கிடையாது. பணம் தேவைப்படுறதை விட அதிகமான பணம் உண்டு. என்னை கேட்கிற தேவச்சனமே, ஒரு நாள் ராத்திரி வந்தது, இவள் படுத்துட்டு இருக்கிறா. இது சொன்னதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அவளை தூங்கி கொண்டிருக்கும் போது கனவுல கர்த்தர் அவங்களை பரலோக ராஜ்யத்தை கொண்டு போனாராம். நான் கொண்டு போய் பார்த்த உடனே அவங்க அப்பா அப்படி காமிச்சு, ஒரு தேவதூதன், இதுதான் உங்க அப்பா வீடு பார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காண்பி, பெரிய வீடு இருந்ததுதான்.
இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போய் பார்த்த போது அவங்க வீடு இன்னொரு வீடு காமிச்சிட்டு உங்க அம்மா வீடுன்னு காமிச்சாங்க. அப்போ இவன் சொன்னா, எங்க அப்பாக்கு அம்மாக்கே இவ்வளவு பெரிய வீடு இருந்தா எனக்கு ரொம்ப பெரிய வீடு இருக்கும்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது அவுட்ஸ்கர்ட்ஸ்ல கொண்டு போய் பெரிய தூரத்தை கொண்டு போய் இடத்துல யாருமே இல்லாத இடத்துல இதுதான் உடைய வீடுன்னு காமிச்சுதான். எனக்கு வீடே இல்லையானாக்கா அப்படி விதைக்கவே இல்லைன்னு கத்துருக்கு அவன் அந்த தேவதூதன் சொல்லிடுச்சு. நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. எழுந்து பயங்கரமாய் கத்த ஆரம்பித்த அவன் கத்தருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தான். இது எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு எல்லாத்தையும் விட்டு தூர தூக்கி போட்டு தன் பணத்தினாலும் தன் தலந்துகளினாலும் தனக்கு இருக்கிற எல்லா பற்றினாலும் கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தால். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, 80 வயதான மூதாட்டி இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? முதியோர் இல்லத்துல கர்த்தருக்காக தன்னையே தான் ஒப்பு கொடுத்தான். தன் இளம் வயதுல கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு இருக்கும் போது ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போன போது அவளை தப்பாய் எல்லாமே உபயோகப்படுத்தினார்களாம். தப்பாய் உபயோகப்படுத்தினார்கள். அவங்க சொல்றாங்க அதுக்கு அதுல என்னை வேதனைப்படுத்தினாங்க, என் சரீரத்தை பாலடிய வைத்தாங்க. ஆனாலும் கர்த்தரை காண்பித்த அந்த அன்பு நிமித்தமாய் நான் ஆண்டவருக்காய் வைராக்கியமா நான் பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் மரித்தாலும் கர்த்தருக்கு அழியாத ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அழிகிற இந்த காலத்துல, அழிந்து போகிற இந்த உலகத்துல நீ சேர்த்து வைத்து எதுவுமே உனக்கு நிரந்தரமானதல்ல. நிரந்தரமா இருக்கிற அது காரியம் பரலோக ராஜ்யத்துல உண்டு. உன் பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கிறது பரலோக ராஜ்யம். காலம் கெட்டு போயிருக்கிறது, காலம் கெட்டு போயிருக்கிறது. ஜாகிரதை, நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலமினி செல்லாது, காலமினி செல்லாது. இன்னும் ரேட்ஸ் ஏறதான் செய்யும். நாம சாப்பிட்டு தான் ஆகணும். இதுல மறுப்பு கிடையவே கிடையாது. கர்த்தருடைய வருகை நாட்களிலே பஞ்சம் எப்படி வரும்? ரேட்டு ஏறும், அதுதான் பஞ்சம். இப்ப ரேட்டு ஏறுதா குறையுதா? அப்ப பஞ்சம் இருக்குதான்றீங்களா இல்லைன்றீங்களா? இருக்குது. கண்ணுக்கு தென்படாத பஞ்சம் நம்ம சுட்டு இருக்கு. ஜாக்கிரதை. கர்த்தருடைய வருகை எந்த நாளில எப்போ தெரியாது. தண்ணீர் கிடையாது, பயங்கரமான சூடு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஐரோப்பா நாடுகளில பயங்கரமான சூடு பிரச்சனையினால அவர்கள் ஏசிகளை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒரு பேனிக் போயிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஜாக்கிரதை. இன்னும் மரியாதை இருந்தீங்கன்னாக்கா அவனை பார்த்து சொல்றேன், ஜாக்கிரதையாரு. ஜெபிங்க, தேவ சமூகத்துல ஜெபிங்க. கர்த்தருடைய வேதத்துல வாசிக்கும் போது ஒரு வசனத்தை வாசி முடிக்க வாசிக்கிறேன். வாசிக்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் வேற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆவியானவர் நமக்காய் வேண்டுதல் செய்கிறாராம். பரிசுத்த ஆவியானவர் எப்ப பரிசுத்தாவியானவர் நம்ம கூட இருப்பார் அப்படின்னா, நீ ஆண்டவருக்கு நெருக்கமா இருக்கும் போது, நீ ஜெபிக்கும் போது, தேவ பிரசன்னத்துல காணப்படும் போது. இன்னைக்கு நமக்கு வருகிற பிரச்சனை நாளைக்கு என்ன வர யாருக்காவது தெரியுமா? நாளைக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு ஆக்சுவலா மோனிஷா, நம்ம சபையில இருக்கிற மோனிஷா, அவங்க மகளுடைய பர்த்டே இன்னைக்கு. முன்ன நேத்து மோனிஷாவுடைய மாமனாரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். உண்மைதாங்க நான் சொல்றேன், போய் சொல்லல. நேற்று 3 மணிக்கு 4 மணிக்கு தான் அவரை புதைத்தாங்க, அவர் இது பண்ணாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே. நினைச்சு பார்த்திருப்பார் அவரு. எதுவுமே முன்னு கிடையாது. அதுதான் வேதம் சொல்லுது. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தை முன்னாடி உணர்வு வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி போதும்.
எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு அறியாதபடினால், நாளைக்கு என்ன நமக்கு தெரியாதபடினால், நம் பிள்ளையுடைய வாழ்க்கை நாளைக்கு என்னன்னு அறியாதபடினால், நம்முடைய எதிர்கால நாளைக்கு என்ன, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு நமக்கு தெரியாத போது வேதத்துல வாசிக்கிறோம், ஆவியானவர் தாமே நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். நாளைக்கு என்ன பிரச்சனை வரும் உங்களுக்கு தெரியுமா? கேட்கல. ஒரு நாள் நாங்க டிராவல் இருந்தோம், டீ குடிச்சிட்டு தான் இருந்தோம். ஒரு சவுண்டு, டப்புன்னு ஒரு சவுண்டு, அவ்வளவுதான். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 22 வயசு இருக்கும், 20 வயசு இருக்கும் நினைக்கிறேன். அந்த பைக்ல வந்து விழுந்தவன் மண்டை ஓப்பன் ஆகி போச்சு. அவன் மூச்சு வாங்கி விடுறான், அந்த காத்துல ரத்தம் புல்ல அப்படியே வெளியே வருது. அப்படி பண்ணுங்க, மூச்சு வாங்கி விடுங்க, காத்து வருதுல, அவனுக்கு ரத்தமா வருது. ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்குறான். நான் நினைக்கிறேன் அது கடைசி நேரம், அவ்வளவுதான், தட்ஸ் கோயிங் டு பி ஃபினிஷ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகக்கூடாது, கர்த்தர் அவனை காப்பாத்துறோம், காப்பாத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல கவனிங்க, நமக்கு என்னன்னு நமக்கே தெரியாது. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து 2022 காலையில எழுப்பி 5 மணிக்கு எழுப்பி நானும் என் வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நான் தான் காரை எடுத்து டிரைவ் பண்ணி நேரா நான் நெல்லூர் போனேன். நெல்லூர் தாண்டி போது புத்தலூர் போனேன். அங்க ஒரு மீட்டிங்ல பிரியாணி போட்டாங்க, விடுவோம் நம்ம பிரியாணிய, அதுவும் சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துன்னு கிளம்பி வந்தேன். நான் நெல்லூருக்கு கிட்ட 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 வரேன், நீங்க நம்ப மாட்டீங்க, பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் என்னால தாக்க பிடிக்க முடியல. உடனே என் வைஃப் கிட்ட சொன்னேன், என்ன ஒரு மாதிரியா இருக்குது, ஜெல்சல் வாங்கிக்கலாமா? எதுக்கு? கேஸ் ட்ரபிள்னு. ஜெல்சல் ஒரு பாட்டில் ஃபுல்லா குடிச்சாலும் ஒன்னாகல. இல்ல சாப்பிட்டா நல்லா இருக்கும். மறுபடியும் போய் தோசை சாப்பிட்டேன், ஒன்னாகல. மறுபடியும் வரும்போது அதே ஹார்ட் அட்டாக்ல சென்னை வரலாம் வண்டியை ஓட்டிட்டு வந்தேன். மோனிஷ் அவங்க மாமியாருக்கும் ஹார்ட் அட்டாக் தான், மாமனாருக்கு. வீட்டுல விழுந்தாரு, ஹாஸ்பிட்டல் போகுது, இறந்துட்டாரு. கர்த்தருனை காக்கறாருன்னா தேவ கிருபை. எத்தனை பேர் கரங்களை மேல உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. என்ன வர உனக்கு தெரியாது. உன் வாழ்க்கை நாளைக்கு என்ன உனக்கு நிச்சயமற்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நீ நினைக்கிற நான் இப்படிதான் இருப்பேன், கிடையாது. நீ கண்ண முடி கணத்தர்களை காணாமலே போயிடுவ. உயிரா இருக்கிறவெல்லாம் சாந்தகுமார், செத்துட்ட பிறகு என்ன சொல்லுவாங்க? பாடி, ஹலோ, பாடி வந்துச்சா, ஜாக்கிரதை. நீ நினைக்கிறவன் எதுவுமே கிடையாது. ஜபத்துல தரித்திருங்க. சபையே சபையே, உங்களை பார்த்து சொல்றேன், காலம் இனி செல்லாது. வெகு சீக்கிரமா இந்த உலகம் அழிந்து போகும், எல்லாமே மாறி போகும், சிச்சுவேஷன் மாறி போகலாம், எல்லாமே மாறி போகும். ஆனா மாறிடாரு ஒருத்தர் உண்டு, அவரை பற்றி கொண்டவனாக்கா. எதுக்கா ஜெபிக்கணும் நாளைக்கு? நீங்க சொல்லுங்க. நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் என்னன்னா, நடந்து போனதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அவங்க என்ன வேதனைப்படுத்தினாங்கப்பா, அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆண்டவரே அதுப்பா இதுப்பா, ரைட், சந்தோஷம், நல்லதுதான். நாளைக்கு என்ன பிரச்சனை உனக்கு தெரியாது, நாளைக்கு நடக்க போறது என்னன்னு உனக்கு தெரியாது. ஆனா நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நீங்க ஆண்டவருக்கு நெருக்கமா இருந்தால், நீ ஜபத்துல தரித்திருந்தால், வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தால், வேதத்துல வாசிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:26 சொல்லுகிறது, நீ செய்ய வேண்டியது என்று நீ அறியாத போது பரிசுத்த ஆவியானவரே ஜவுனுக்காய் ஜெபம் பண்ணுவார். ஆனா நம்ம என்ன தெரியுமா சொல்ல, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறதே கிடையாது. இருக்கீங்களா என் கூட? நம்ம ஜெபிக்க மாட்டோம். அவரை நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு மாஸ்டர், நான் கோசம் ஜெபம் பண்ணு. ஈட்டி போய் எதிர பார்த்து எவ்வளவு பிரார்த்தனை செய்யலாம்? யார் ஜெபிக்கணும்? மாஸ்டர் ஜெபம் பண்ண நடந்துருமா? உண்மையா சொல்றேன், பலிபீடத்துல நடக்காது. நீ ஜெபிக்கணும், நீ முழங்கால போடணும். எதுக்காய் ஜெபிக்கிற நீ உனக்கு தெரியாத போது நீ ஆண்டவருக்குள்ள காணப்பட்டால் கர்த்தரே உனக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உனக்காக ஜெபம் பண்ணுவார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உன் எதிர்காலத்தை செப்பனிட வேண்டும் என்றால், கர்த்தரின் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீ ஜெபத்தில் தரித்திருக்கணும். கடைசி காலத்தில் இருக்கிறோம், எதுவுமே நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. எந்த சுச்சுவேஷனும் நீ நினைக்கிற மாதிரி யோசித்த மாதிரி கிடையவே கிடையாது. எங்க
பாட்டி, எத்தனை பேருக்கு மாட்டு வண்டி தெரியும்? மாட்டு வண்டி. எங்க தாத்தா ஊர்ல இருப்பாரு. அவருக்கு மாடு வண்டி எல்லாம் இருக்கு. அவர் சொல்லுவாரு, ₹1 எடுத்துன்னு போனா வண்டி ஃபுல்லா சாமான் வாங்குவேன். எந்த வண்டி? மாட்டு வண்டி. அவங்களுக்கு அதான், அதுதான் மாட்டு. அப்பெல்லாம் மாட்டு வண்டி தான் எல்லாருக்கும். அவர் சொல்லுவாரு, நான் ₹1 எடுத்துன்னு போனா இந்த மாட்டு வண்டி ஃபுல்லா நான் சாமான் வாங்கிட்டு வருவேன். அப்போ இப்போ வண்டி ஃபுல்லா பணத்தை வாங்கிட்டு போய் பையில தான் காய்கறி. காலம் மாறிச்சு. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. காலம் மாறி போயிடுச்சு. காலம் மாறி போயிடுச்சு. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. உன் சம்பாத்தியம் ஒரு நாளிலே காணாம போகும். ஆனா உன்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறது இல்ல. உன்னை பாதுகாக்கும்படி பரிசுத்த ஆவியானவர், நீ தூங்குவ அவர் சொல்றாரு. என்ன கடங்க பெருமூச்சுகளோட அவர் உனக்காய் வேண்டுதல் பண்ணுகிறவரா இருக்கார். ஜெபத்துல தரித்திருங்க, வேதத்துல வாசிங்க, தேவ சமூகத்துல காணப்படுங்க. இந்த பேத்தேல் சபை, நான் இன்னைக்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? 200 பேரு 300 பேரு வேண்டாம், இருக்கிறது 100 பேர் இருக்கட்டும். இந்த 100 பேர்ல அட்லீஸ்ட் இந்த 100 பேரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசை. ஆண்டு பார்க்கறதுன்னா பர்சன்டேஜ் தான். 500 பேர் இருந்து அதுல 100 பேர் பண்ண பர்சன்டேஜ் என்ன? கேட்கல, என்ன பர்சன்டேஜ்? ஏதோ ఒకటి చెప్పనా, சரி, ஏதோ ஒரு பர்சன்டேஜ். ஆனா 100க்கு 100 போனா 100%. இது போதும். நம்மளை ஜாக்கிரதை படுத்திக்கணும், ஜாக்கிரதை படுத்திக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே சாதாரணம் கிடையாது. நாம இன்னும் வர காலங்களில் பயங்கரமான சிச்சுவேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஜாக்கிரதை. தேவ சமூகத்துல நம்ம காத்திருப்போம், ஜெபிப்போம். முதல்ல நான் சொன்னேன், உன்னை வேதனைப்படுத்தலுக்காக நீ ஜெபிக்கணும். 2வது, எல்லா நிலைகளும் ஜெபிக்கணும். எல்லா நிலைகளிலும், வாழ்விலும் தாழ்விலும் எல்லாவற்றிலும் உன்னுடைய நம்பிக்கையில நீ சந்தோஷமா இரு. எதுக்காக? உன் நம்பிக்கையை செய்து முடிக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறபடினால அந்த நம்பிக்கையில நீ சந்தோஷமா இரு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக ஜெபம் பண்ணுவார். நீ ஜெபம் பண்ணா உனக்காக அவர் சொல்ல மாட்டேறீங்க, ஜெபம் பண்ணுவார். எத்தனை பேர் கர்த்தர் எனக்காக ஜெபம் பண்ண நினைக்கிறீங்க? கர்த்தர் உனக்காக ஜெபம் பண்ணா, நீ ஜெபம் பண்ணினா கர்த்தர் உனக்காய் ஜெபம் பண்ணுவார். கண்டிப்பா இந்த காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாடலை